இந்த வீடியோல நாம ஜாவா டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. வீடியோ இன்னும் நிறைய பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜாவா டேட்டா டைப்ஸ். முதல்ல டேட்டானா என்னன்னு பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு எப்படி இங்கிலீஷ் தமிழ் தெரியுமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம பைனரின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் 65ங்கிற நம்பரை கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணேன்னா அது பைனரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0100000001. ஓகேவா? இந்த பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக தெரியும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இப்போ ஏங்கிற கேரக்டரையும் நான் இன்புட்டாக ஃபீட் பண்ண போகிறேன் 01000001. ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டோட பைனரி ரெப்ரசன்டேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் கேள்வி கேட்குறேன், கம்ப்யூட்டர் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணும்? இந்த பைனரி நம்பர்ஸ் எங்கே இருக்கும்? ஒரு மெமரி ஸ்பேஸில் இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ ஒரு ஃபிசிக்கல் மெமரிலேயோ ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த 65ங்கிறது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி வேணும்ல, அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸ் செட்டாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஏவோட பைனரி நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த பாக்ஸில் 65ஓட பைனரி நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. பைனரி ரெப்ரசன்டேஷன் இதுதான் 01000001 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் இந்த மெமரியில் இருக்கக்கூடிய பைனரி நம்பர் வந்து ஒரு கேரக்டர்னும் இந்த மெமரியில் இருக்கக்கூடிய பைனரி நம்பர் வந்து ஒரு நம்பருங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே நம்ம வந்து ஒரு லேபிள் ஒட்ட போகிறோம். ஸோ அந்த லேபிள் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏங்கிற பாக்ஸ் மேலே நான் என்ன லேபிள் ஒட்டுவேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரக்டர் லேபிள் ஒட்டுவேன். 65ங்கிற பாக்ஸ் மேலே நான் என்ன லேபிள் ஒட்டுவேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர், அதாவது ஜாவாவில் இன்ட்டுங்கிற லேபிள் ஒட்டுவேன். ஸோ இந்த லேபிள் மூலமாக கம்ப்யூட்டருக்கு தெரியும் இந்த மெமரி ஸ்பேஸில் இருக்கிற பைனரியை நான் கேரக்டராக பார்க்கணும், இந்த மெமரி ஸ்பேஸில் இருக்கிற பைனரியை நான் இன்டீஜராக பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐ லெவல், டேட்டா டைப்போட ஐ லெவல். இப்போ ஜாவாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா int x is equal to 10 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பாக்ஸ் டெர்மினாலஜி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்து வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பைனரி டேட்டா தான் வேல்யூ. ஸோ இந்த 10ங்கிற ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் would be 1010. ஸோ இதுதான் 10ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இந்த டப்பாக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய பைனரியை எப்படி படிக்கணும்னா அதை டிஃபைன் பண்ணுறது டேட்டா டைப். ஸோ இந்த டப்பா தான் வேரியபிள், டப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய பைனரி தான் வேல்யூ, டப்பா மேலே இருக்கிற லேபிள் தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த int x is equal to 10 ஏன் இந்த டேட்டா டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா டைப் எங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டா டைப் இன்னும் டிஃபைன் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் டேட்டா ஹோல்ட் பண்ணணும், டேட்டா டைப் இட் ஹோல்ட்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் இன் மெமரி, அப்புறம் ஆப்ரேஷன் we can perform. ஸோ டேட்டா டைப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒரு டேட்டா டைப் ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஒரு வேரியபிள் இன்னும் டேட்டா ஹோல்ட் பண்ணணும், அந்த வேரியபிள் மேலே என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த வேரியபிளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், மெமரியில் எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த டேட்டா டைப் மூலமாக தான் நமக்கு தெரியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா int x is equal to 10 நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு x is equal to 10ங்கிற இடத்துல நான் போய் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ண முடியுமா, பரத் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணேன்னா கம்பைலர் வந்து மண்டையிலே தட்டி தம்பி யோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட்ரா அப்படின்னு சொல்லி எக்ஸுங்க இது வந்து தப்பான டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லும். எப்படி கம்பைலருக்கு தெரியுது தப்பான டிக்ளரேஷன்? ஏன்னா நம்ம டேட்டா டைப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா டைப்பை வச்சு கம்ப்யூட்டருக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு நம்பர் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பேஸ் இன் மெமரி சொல்லியிருந்தேன். இந்த ஆப்ரேஷன் we can perform. முதல்ல ஸ்பேஸ் இன் மெமரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாவா டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஜாவா டேட்டா டைப்ஸ் ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைட், ஷார்ட், லாங், இன்ட், ஃப்ளோட், அப்புறம் டபுள், அப்புறம் கேரக்டர், பூலியன். டோன்ட் மைண்ட் மை ஹேண்ட் ரைட்டிங், அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்குது, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பைட், ஷார்ட், லாங் இன்ட், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், பூலியன். இந்த பைட், ஷார்ட், லாங் இன்ட்லாம் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் நம்பர்ஸ். ஓகேவா, சிம்பிள் ஓல் நம்பர்ஸ் 0, 1, 2000 அந்த மாதிரி நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஃப்ளோட் டபுளில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெசிமல் வேல்யூஸ் 1.62, 1.007. கேரக்டரில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ, பி. ஓகேவா, சிங்கிள் கோட்ஸில், அதாவது உங்கள் கீபோர்ட் பார்த்துக்கிட்டிங்க, உங்கள் கீபோர்டில் சில வியர்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சிம்பிள் இருக்குது, ஸ்டார் இருக்குது, அப்புறம் வந்து இந்த கேரட் சிம்பிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் அ கேரக்டர். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கிள் கேரக்டர். பூலியன் வந்து ரெண்டு வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணும், இன்னொன்று வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ சைஸ்
இன் ஸ்பேஸ் இன் மெமரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, பைட், ஷார்ட், லாங்ன்ட்டுன்னு 4 டேட்டா டைப் இருக்கு. எதுக்கு ப்ரோ இந்த 4 டேட்டா டைப்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 4மே டிஃபரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். நம்ம இடத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜாவா டேட்டா டைப்ஸ்ல இவங்க பைட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 8 பிட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ 8 பிட் தான் ஸ்டோர் பண்ணுதுன்னா, -128லேருந்து +127 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ ஸ்டோர் பண்ணும். ஷார்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, -2 to the power 15 to 2 to the power 15 -1. இன்டூ இங்க இருக்கு, லாங் இன்ட் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, டபுள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர் பூலியன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் அ சிங்கிள் பிட். ஓகேவா? இங்க ஏன் ரெப்ரசென்ட் பண்ணலன்னு தெரியல. பட் வி கேன் சி. யா. பூலியன் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 பிட் தான் ஸ்டோர் பண்ணும். 1 பிட்ல 0 ஆர் 1. ஓகேவா? பிட்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிட் இஸ் அ பைனரி. இட் இஸ் எய்தர் 0, இட் இஸ் எய்தர் 0 ஆர் 1. ஸோ இது 1 பிட். ஓகேவா? ஒரே ஒரு பிட்ல 0 இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, 1 இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் வேர் இஸ் இட்? யா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்பர் ஸ்டோர் பண்ணணும். ப்ரோ எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ லாங் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா -2 to the power 16லேருந்து +2 to the power 16 வரைக்கும் நம்பர் ஸ்டோர் பண்ணணும். எல்லா இடத்துலையும் லாங்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணக்கூடிய மிஷின்ஸில் வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பைட்டை விட கம்மியாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் C++. ஓகேவா? தட் இஸ் சம்திங் 4 பிட்ஸ். அது நான் வந்து வீடியோவில் ஒரு இடத்துல போகிற பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி சின்ன சின்ன மதர் போர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணால் அங்கே ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போல்லாம் மெமரியை பார்த்து செலவு பண்ணணும். ஜியோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டேட்டாவை பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பார்த்து பார்த்து டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி செலவு பண்ணணும். ஓகேவா? ஏன்னா லாங் யூஸ் பண்ணால் 64 பிட்ஸ் இருக்கும். அதே இடத்துல பைட் யூஸ் பண்ணால் 8 பிட்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். நான் பெர்மிட்டிவ் டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங், லிஸ்ட். ஓகே. ஐ ஹேவ் டு ஷோ யூ த ஐபேட், ரைட்? ஓகே. ஸ்ட்ரிங், லிஸ்ட், அரே. ஓகேவா? இது எல்லாமே வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஊப்ஸோட கான்செப்ட் வேணும். பட் இப்போதைக்கு சிம்பிளான ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, பைட், ஷார்ட், லாங் இன்ட் அப்படின்னு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃப்ளோட்டில் டெசிமல்ஸ் 1.62 அதுதான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். கேரக்டரில் கேரக்டர் தான். ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேட்டா அப்படி இருக்காது. ஓகேவா? ஒரு பர்சனோட டேட்டா எடுத்துட்டோம்னா பர்சனோட பேர் இருக்கும், அப்புறம் ஏஜ் இருக்கும். ஏஜ் வந்து நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நேமையும் ஏஜையும் மட்டும் எடுத்துப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டேட்டாவை இந்த ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா, நான் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் கிரியேட் பண்ணுவேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற யூசர் டிஃபைன் டேட்டா டைப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்குள்ளே வந்துடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ கேரக்டர் நான் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லியிருந்தேன். கேரக்டர் C is equal to A. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் S is equal to இப்படி மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் நம்ம இன்னும் அரேஸ் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸோட பேசிக். ஓகேவா? இதோட கோடிங் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பைட்டுக்கு அதோட ரேஞ்சுக்குள்ளே 100 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டுக்கும் அதோட ரேஞ்சுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்டீஜருக்கும். இப்போ லாங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாங்குக்கு கடைசியில் எல்லுங்கிற நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த நம்பர் லாங்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டுக்கு F போட்டிருக்கோம், டபுளுக்கு D போட்டிருக்கோம். பூலியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ வேல்யூஸ் தான் அக்செப்ட் பண்ணுவோம், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனிதிங் வித் இந்த சிங்கிள் கோட். ஸோ மைனஸையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் அதோட ரெப்ரசன்டேஷன் எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே. ஓகே. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப். நான் என்ன சொல்லியிருந்தேன், 65க்கு ஏங்கிற கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 65ங்கிற டெசிமலை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணாலும், ஏங்கிற கேரக்டர் பைனரியாக கன்வெர்ட் பண்ணாலும் அது வந்து ஒரே ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் AS அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சம்திங்னு வரும். ASCII டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோட் இன் எவ்ரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸோட பேசிக். நீங்கள் இன்னும் டேட்டா டைப்ஸோட அட்வான்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்தர் வீடியோஸ் பார்க்கலாம். இல்லாட்டி டேட்டா டைப்ஸ்லேருந்து ஆப்பரேட்டர் போய்க்கலாம்.
ஆப்பரேட்டருக்கு முன்னாடி கொஞ்சம் இன்புட் பத்தி சொல்லுவேன். இன்புட் பார்த்துட்டு நீங்க ஆப்பரேட்டர் போய்க்கலாம்.